ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி வாட்டர் பாட்டில் வச்சு ஒரு 4 வகையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறேன். வாங்க அது வாட்டர் பாட்டில் வச்சு ஈஸியாக எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு 3 வாட்டர் பாட்டில் மூடி எடுத்திருக்கேன். மூடியில் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கத்தியை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பக்கம் ஒரு கோடு, இப்படி ஒரு 2 கோடு போட்டுக்கலாம். நல்லா கத்தியை நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் இந்த ஹோல்ஸ் நல்லா கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் ரவுண்டாக ஓட்டை போட்டுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு சின்ன சின்னதாக ரவுண்டாக ஓட்டை போட்டுக்கலாம். இந்த கம்பி நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருக்கும் போது தான் ஹோல்ஸ் நல்லா வரும். இது செய்யும் போது பார்த்து பொறுமையாக செய்யுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கத்தியை வச்சு ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நெக்ஸ்ட் கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கிட்டு மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. ஒரே டைமில் தண்ணி சேர்த்திங்கன்னா தண்ணி அதிகமாகிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு கரெக்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். கலந்து வச்சுருக்க மாவை வாட்டர் பாட்டிலில் சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருந்த மாவெல்லாம் வாட்டர் பாட்டிலில் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ரவுண்டாக புளிஞ்சு எடுத்துக்கலாம். கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க முறுக்கை சேர்த்துடலாம். கரண்டி அப்படியே ஒரு 2 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுவே நல்லா பொரிஞ்சு தனியாக வந்துடும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு கம்பி வச்சு இது மாதிரி எடுத்து விட்டுருங்க. பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இது நல்லா ஃப்ரை ஆகிட்டதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு குழிக்கரண்டியில் சின்ன சின்னதாக முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே எண்ணெயில் விட்டுருங்க. 2 நிமிஷம் அதுக்கப்புறம் பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இதோட நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஜாங்கிரி மாதிரி புளிஞ்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இதே மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுவே தானாக வந்துடும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இதே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது லாஸ்ட்டாக நான் அப்படியே கடாயிலே புளிஞ்சு விட்டுக்கிறேன். வாட்டர் பாட்டில் மூடியை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. மீதி இருக்க மாவு ஃபுல்லாக எல்லாமே இதே மாதிரி பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது 2 பக்கம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. இதை பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், வேஸ்ட்டாக தூக்கி போடுற வாட்டர் பாட்டிலை வச்சு ஒரு 4 வகையான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், எல்லாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.